this is Karthik from NEET UG Tamil. ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, எல்லாருக்கும் தெரியும் நமக்கு தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் உடைய அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸிங் வந்து நாளைக்கு தான் வந்து கடைசி டேட். நாளைக்கு 5 மணியோட ஆன்லைன்ல இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸிங் வந்து க்ளோசிங் பண்றாங்க. ஸோ இன்னும் வந்து நீங்க அப்ளை பண்ணாம யாராவது இருந்தீங்கன்னா தயவு செய்து வந்து உடனே அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியல வாட்ஸ்அப்க்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. அதாவது வந்து இந்த வருஷம் வந்து நமக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடைய அந்த அப்ளிகேஷன் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இந்த வருஷம் கரெக்ஷன் விண்டோ இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே வந்து தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் உடைய அந்த கரெக்ஷன் விண்டோன்ற மாதிரி எந்த ஒரு ப்ராசஸும் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து நீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு அவங்களே வந்து மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இதுல முக்கியமா வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன டவுட்ஸ் வரும் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. அப்ளை பண்ணாதவங்க நாளைக்கு போய் நீங்க பண்ணிக்கோங்க. நாளைக்கு டேட் இருக்கு, கடைசி டேட்டு. ஸோ நாளைக்கு ஒரு நாள் இருக்கு. வெறும் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணவங்க நாளைக்கு போய் தயவு செய்து நாளைக்குள்ள நீங்க மேனேஜ்மெண்ட் போடணும்னா போட்டுக்கலாம். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து தமிழ்நாடு எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் கோட்டா போடும்போதே மேனேஜ்மெண்ட் கேட்டுச்சு, ஆனா நான் போடல அப்படின்னா தயவு செய்து நீங்க இண்டிவிஜுவலா போட்டுக்கலாம் மேனேஜ்மெண்ட் கோட்டா. அது எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இவங்களுக்குலாம் வந்து எந்த ப்ராப்ளம் வராது. பட் ஆனால் நிறைய நீட் ஆஸ்பிரன்ஸ் வந்து என்ன கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க கேட்ட கொரிஸ். இப்போ நிறைய பேருக்கு வந்து என்ஆர்ஐ, இந்த மைனாரிட்டி, இந்த ஸ்பெஷல் கேட்டகரிலாம் போடும்போது அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. ஆனால் டாக்குமெண்ட்ஸ் வந்து இப்போ என்ஆர்ஐனா பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பான்சர்கிட்ட இருந்து டாக்குமெண்ட்ஸ் வாங்கி கொஞ்சம் லேட் ஆயிருக்கும். தெலுங்கு மைனாரிட்டி வாங்குறவங்க கொஞ்சம் லேட் ஆயிருக்கும். அப்படின்னா நாளைக்கு தான் கடைசி டேட்டு, ஆனால் நான் அப்ளிகேஷன் போட்டுட்டேன், இப்போ மறுபடியும் வந்து எனக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஸோ நீங்க முடிஞ்ச வரையும் டைரக்டா போறது பெட்ரு. ஏன்னா இப்போ இன்னைக்கு நாளைக்கு வந்து நீங்க சென்னைக்கு வந்து டிஎம்ஏக்கு கால் பண்ணீங்கன்னா மேக்சிமம் வந்து கால் போகுதான்ன்றது தெரியல. நாளைக்கு தான் கடைசி டேட்டு. நீங்க சென்னை போய் நேரா நீங்க டிஎம்ஏ ஆஃபீஸ் போயிட்டு இந்த மாதிரி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்கள ரீச் பண்ணி நீங்க மேக்சிமம் வந்து ட்ரை பண்ணி அவங்கள ரீச் பண்ணிட்டீங்கன்னா மேபி ஏதாவது வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகேவா? ஸோ மற்றபடி வந்து நீங்க டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்க ஆனால் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ராஸ்பெக்டாஸ்ல ஆன்லைன்ல நீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸ் தான் சப்மிட் பண்ண சொல்லணும், கொரியரோ இன் பர்சனா வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க மேக்சிமம் வந்து டிஎம்ஏக்கு வந்து கான்டாக்ட் பண்றதுக்கு ரீச் பண்ணி பாருங்க. இந்த என்ஆர்ஐ, தெலுங்கு மைனாரிட்டி ஒரு சில கோட்டாஸ்லாம் நிறைய பேருக்கு இருந்து லேட்டா டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க வாங்கியிருப்பீங்க. பட் ஆனா அதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா முடிஞ்ச வரையும் டிஎம்ஏக்கு கால் பண்ணுங்க, இல்லை நேரடியா போய் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி வந்து டூப்ளிகேட் அப்ளிகேஷன் எதுவும் போடணுமா, நான் ஏற்கனவே போடல சார், மறுபடியும் என்கிட்ட ஸ்பெஷல் இந்த என்ஆர்ஐ நான் டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டேன், தெலுங்கு மைனாரிட்டி இப்பதான் எனக்கு கிடைச்சிச்சு, ஆனா அதுக்கு முன்னாடி நான் அப்ளிகேஷன் போட்டேன் அப்படின்னா நீங்க வந்து டூப்ளிகேட் அப்ளிகேஷன் தயவு செய்து போடாதீங்க. அக்செப்ட் பண்ணுவாங்களான்றது அஷூரன்ஸ் கிடையாது. முடிஞ்ச வரையும் நீங்க டிஎம்ஐக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் நீங்க அது பண்ணணும். ஓகேவா? ஸோ தயவு செய்து வந்து முடிஞ்ச வரையும் நேர்ல போய் பண்றது. இந்த மாதிரி ஒரு கேட்டகரி, அதாவது என்ஆர்ஐ டாக்குமெண்ட்ஸ் வந்து லேட்டா எடுத்தேன், நான் தெலுங்கு மைனாரிட்டி லேட்டா தான் கிடைச்சு, ஆனா அதுக்கு முன்னாடி நான் அவசரப்பட்டு அப்ளிகேஷன் போட்டு கம்ப்ளீட்டா முடிச்சிட்டேன், ஆனா எனக்கு அந்த ரிசர்வேஷன் இருக்கு அப்படின்னா தயவு செய்து நீங்க டிஎம்ஏ கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா நேர்ல போய் அவங்கள ரீச் பண்ணி ஃபர்தரா வந்து இதுக்கான கிளியரன்ஸ் வந்து நீங்க கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னும் தமிழ்நாடு அப்ளை பண்ணாதான் உடனே அப்ளை பண்ணுங்க. தமிழ்நாடுக்கு வெறும் கவர்மெண்ட் மட்டும் அப்ளை பண்ணவங்க மேனேஜ்மெண்ட் அப்ளை பண்ணனா தயவு செய்து பண்றவங்க உடனே பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.